ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ. சௌந்தரியலகரியில் இன்று 76வது ஸ்லோகம். முதல்ல பாட்டு கேட்டது. हरक्रोधज्वालावलिभिरवलीढेन वपुषा गभीरेतेनाभिसरसि कृतसङ्गो मनसि जः समुत्तस्थौ तस्मादचलतनये धूमलतिका जनस्ताब्जानीते तव जननि रोमावलिरिति। हरक्रोधज्वालावलिभिर् अवलीढेन वपुषा गभीरेतेनाभिसरसि कृतसङ्गो मनसि जः समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका जनस्थां जानीते तव जननि रोमावलिरिति. பியூட்டிஃபுல்லான ஒரு வர்ணனை. மன்மதன் மூழ்கில் மடு போன்ற நாபிகளை உடைய அன்னையே என்று சொல்கின்றார். இங்கே இந்த ஸ்லோகத்தின் பலன் என்னவென்றால் பரம வைராகியத்தையும் காம ஜெயத்தையும் அளிக்கும் என்று காஞ்சி மகா பெரிவார் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்துடைய யந்திரம் மேலே தரப்பட்டுள்ளது. இதன் பீஜ மந்திரம் க்ளீம். க்ளீம் என்பது காளிக்கும் உதவும், அதே நேரத்தில் காம ஜபத்திற்கும் உதவும் என்று சொல்வார்கள். இதை ஸ்லோகத்தை நம்ம ஒன்று பார்க்கலாம். அச்சலே அச்சலதனையே, அந்த முதல்ல அந்த வார்த்தை எடுத்துக்கோங்க. அச்சலதனையே. அச்சலதனையேனா அச்சலம்னா சலம்னா போகிறது, அச்சலம் என்றால் மூவபிள் இல்லாமல் இருக்கிறது, இம்மூவபிள்னு வாங்க. அதாவது நகராமல் இருக்கிறது என்ன? மலை. அந்த மலையத்தரசன் மகளே என்பதை அச்சலதனையே என்ற வார்த்தையில் சொல்றாங்க. எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க. மனசி ஜக, மனசோ எப்படி இருக்கு? மனசுன்றது இந்த இடத்துல மன்மதனை காட்டுவது. ஹரக்ரோத ஜுவாலாபிகி அப்படின்றார். பரமசிவனுடைய கோபத்திலிருந்து தோன்றிய அக்னி ஜுவாலையால், அதாவது மன்மத தகனம், அதை நீங்கள் காமதகனம் என்றும் சொல்வார்கள். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவலீடேன வபுஷ, அவலீடன சூழப்பெற்ற, அதாவது மன்மதன் என்ன பண்ணிடுறான்? சிவன் தியானத்தில் இருக்கும்போது அவரை கொஞ்சம் ஷேக் பண்றான், மன்மத பானத்தை விடுகின்றான். அதனால் அவர் கோபமடைந்து அவருடைய 3வது கண்ணில் இருந்து அக்னி ஜுவாலை பிறக்கின்றது. அந்த அக்னி ஜுவாலையினால் சூழப்பட்ட வபுஷா, வபுஷா என்றால் ஷரீரத்தை உடையவன், அதாவது அவன் மற்றவர்கள் கண்ணிற்கு தென்பட மாட்டான். தே உன்னுடைய, அப்படி மன்மதனை அழித்த பரமசிவனாருடைய அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து இருப்பவன் இந்த நிலையில தே உன்னுடைய கபீரே, கபீரேனா அழகான நாவி, சரசி அப்படின்னா அந்த அம்பாளுடைய மடுவில் இருக்கக்கூடிய அந்த நாவிகள், ஹிருதஸ்தங்கம் நாட்டம் உடையவன் ஆனான். ஆனால் அப்படி மன்மதனையே எரித்த பரமசிவனார் உன்னுடைய அழகிய அந்த நாவிகளை காணும் பொழுது தான் நாட்டமுடையவனாக மாறினான், ஆசைப்பட்டான், அதில் மூழ்கினான். தஸ்மாத், அதிலிருந்து தூமலதிகா, கொடி போன்ற, தூமம்னா ஆக்சுவலி புகைன்னு சொல்லுவாங்க, தூமம்னா கொடின்னு இருக்கு, கொடி போன்ற புகை. தூம லதிகா, லதிகானா கொடி, லதா, தூமம்னா புகை, புகை போன்ற கொடி. அப்ப கிளம்பிற்று. ஏன்? அதிலிருந்து ஜனனி தாயே, தாம் அதை ஜனன, அதிலிருந்து ஜனித்தவன், தவ உன்னுடைய ரோமாவலி, நாவிகளிலிருந்து மெல்லியதாய் மேலே படரும் ரோமாவலி, அதில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் எல்லாம், இதில்
ஜானிதே என்று கருதுகின்றார்கள். அதாவது இந்த ஸ்லோகத்துடைய பொருள் என்னவென்றால், அன்னையே, பரமசிவனுடைய கோபத்தினால் அவனது நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதன் அந்த நெருப்பின் வெப்பம் தாழாமல் அதிலிருந்து விடுபடுவதற்காக குளுமையான தடாகம் போன்ற அழகான உன்னுடைய தொப்புள் குழியில் உதித்தான். அந்த தடாகத்தின் நெருப்பில் குதித்தான். உடனே அதிலிருந்து உண்டான புகை உன் நாவியை சுற்றி ரோமங்களாக நினைக்கின்றது. ரோமங்கள் உதித்தன என்று நினைக்கின்றேன் என்று இதை ஒரு கற்பனை இதுவா எடுத்துட்டு போறார் இந்த ஸ்லோகத்தை. இதுக்கு சமமான ஒரு ஸ்லோகங்கள் என்றால் கிருதரூபோ கிருதாங்கி நு அப்படின்ற ஸ்லோகங்கள்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. அதே போல லக்ஷ்மிதரன் இந்த ஸ்லோகத்திற்கு ஹே ஜனனி தாம் ஜன தவ ரோமாவளிரிதி ஜானீதி அத்ரோத்பேக்ஷாலங்காரக ரோமாராஜ தூமலதிகா त्वे नोत्पत्वेक्षात् यद्वा जनस्तां जानीते इत्यनेन भ्रान्तिमां प्रतीयते रोमरेखा दर्शनस्य धूमरेखा भ्रान्तजनकत्वात् यद्वात् அதிசயோக்திஹ என்று சொல்கின்றார் லக்ஷ்மிதர். தாயே, மலைமகளே, மன்மதன் ஹரனின் கடும் கோபத்தினால் சூழப்பட்ட அவன் உடல் பற்றி எரிந்தது. உன் தொப்புளாகிய ஆழ்ந்த நீர் தேக்கத்தில் கண்டவுடன் அதில் இருந்த எரிகின்ற உடம்புக்கு அவன் ஐக்கியமானான். உடனே அங்கு கொடி போன்ற மெல்லிய புகைக்கோடு ஒன்று எழும்பிற்று. அதில் உலகம் அனைத்தும் வயிற்றில் மேற்பகுதியில் உள்ள ரோமாவளி என கண்டது என்று ஒரு கற்பனை நிறந்த ஒரு அம்பாளுடைய அந்த அழகை வர்ணிக்கின்றார். சௌபாகியவர்தினியும் இதே கருத்தை தான் சொல்கின்றார். அங்கே நனு மக்னோ மனசி ஜக அப்படின்னு இருக்குதுல்ல, அந்த பாட்டத்தை மட்டும் பேதம் காமிக்கிறார். மீதி எல்லாமே அதே தான். அருணாமோதியும் அதையே ஆமோதிக்கின்றார். இதில் முன்தந்த விளக்கமே சரியானது என்றும் அவரும் மந்திர பிரகாசத்திலும் அவர் சொல்கின்றார். இதில் காமபீஜத்தை அவர் சேர்த்திருப்பதால் இது காமத்தை ஜெயம் செய்வதற்கு இந்த மந்திரம் ரொம்பவும் உபயோகிக்கப்படுகின்றது என்று காஞ்சி மகா பெரிவாரும் சொல்லியிருக்கார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.